எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ இந்த லீவ் டயத்தில் மழை நேரத்தில் இந்த கார்ன்ஃப்ளாக்ஸ் எப்படி வறுத்து சாப்பிட்லான்னு பார்க்கலாம். அது கடாயில் கொஞ்சமாக சின்ன கடாயை எடுத்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 100 கிராம் கார்ன்ஃப்ளாக்ஸ் எடுத்துக்கோங்க. அதை எடுத்து நல்லா அந்த கவர்லேருந்து வெட்டி எடுத்துகிட்டு ஒரு தட்டு எடுத்து அந்த தட்டில் அதை போட்டு வச்சுருங்க அந்த கார்ன்ஃப்ளாக்ஸை. இது விருந்தார் ஆட்சி சமையல் தமிழ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. இப்போ அந்த கடாயில் எண்ணெயை ஊற்றுனதை கேஸ் ஸ்டவ்வில் மீடியத்தில் வச்சுட்டு நல்லா கொதி வர்ற வரைக்கும் வச்சுட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறம் அந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் எடுத்து அதில் போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷத்தில் 2 செகண்டில் இப்போ பொரிஞ்சிட்டு வந்துடும். அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு தட்டில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் அந்த தட்டில் 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் கூட 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப கம்மியாகவோ ஜாஸ்தியாகவோ போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்துட்டு குழந்தைங்களுக்கு டக்குன்னு ஒரு ஸ்நாக்ஸ்னால் இந்த மாதிரி ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுங்க. இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டுட்டு உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்க. நன்றி.